श्रीमन्नूतनरङ्गनारेतिरारब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारेतिराट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यं भजामः स्वात्मसम्पदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய சுப்பிரபாதங்கள். மகித சம்பத் சதக்ஷரா விஹித சம்பக்ஷரக்ஷரா ஷடர சக்கர பிரதிஷ்டிதா சகல தத்துவ பிரதிஷ்டிதா விவித சங்கல்ப கல்பகா விபுத சங்கல்ப கல்பகா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. சில வியாக்கியானங்களில் ஸ்லோகத்தினுடைய சங்கையானது முன்பின் மாறி இருக்கும். சில இடங்களில் இந்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகமாகவும் இருக்குது, சில இடங்களில் 7வது ஸ்லோகமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஏற்கனவே அவதாரிக்கையிலேயே நாம் அனுபவித்த ஒரு விஷயம்தான், பிராச்சீன கிரந்தங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஸ்லோகத்தினுடைய எண்ணிக்கையில் மாற்றங்கள் இருக்குது. எண்ணிக்கையில் மாற்றங்கள் அப்படின்னா 4வது ஸ்லோகமாக கொடுக்கப்பட்டது 5வது ஸ்லோகமாக நவீன புஸ்தகங்களில் மாறி இருக்கலாம். அப்படி ஸ்லோகம் இதுதான், ஸ்லோகத்திற்குள்ளே எந்த விதமான மாற்றமும் கிடையாது, சங்கையில் தான் பேதமானது இருக்குது அப்படின்றது சில வியாக்கியான பிராச்சீன வியாக்கியான புஸ்தகங்களுக்கும் நவீனமாக நம்முடைய சுவாமி தேசிகனால் அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய சுதர்சனாஷ்டகத்துக்கும் சுதர்சனாஷ்டக வியாக்கியானத்துக்கும் வித்தியாசங்கள் பல இடங்களில் பார்க்கப்படுறது. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அங்குஷம் அப்படின்ற ஆயுதத்தினுடைய காரியத்தை இங்கே சுவாமி தேசிகன் விவரிக்கின்றார். யாரெல்லாம் பிரம்மஞானிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், உபாசகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டும் சம்பத்தை கொடுக்கக்கூடியவன், ஷடக்ஷரம் அப்படின்ற மந்திரத்தை உடையவர், ஷட்கோணத்தில் மத்தியஸ்தராக இருக்கக்கூடியவர், யந்திர அக்ஷரங்களுக்குள்ள சாநித்தியம் செய்யக்கூடியவர், நினைத்த காரியங்களில் முடிக்கக்கூடியவர், தேவாதி தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள், 33 தேவர்களுக்கும் வேண்டும் பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர், கல்பவிருட்சம் போன்று இருக்கக்கூடியவரான சுதர்சனாழ்வாருடைய ஜெயமானது விளங்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சாராம்சம். இதில் முக்கியமாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமான பலனானது சொல்லப்படுகிறது. ஆயுதங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒவ்வொரு விதமான ஆயுதத்தினுடைய காரியத்தை சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன். அதே மாதிரி
எம்பெருமானுடைய குணங்கள் நிரூபிக்கப்படுகின்றன. அசாதாரணமான தர்மங்கள் இந்த இடத்திலே தெரிவிக்கப்படுகின்றன. அதன்படி இந்த ஸ்லோகத்தில் சர்வ பலப்பிரதத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தர்மமானது இங்கு தெரிவிக்கப்படுகிறது. பிரசித்தமான ஞானம் என்ன? லோகத்தில் எதை தெரிந்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகின்றது அப்படின்னால் மோட்சத்தை பற்றிய ஒரு தெளிவான ஞானம். பிரம்மவிதாப்னோதி பரம் நாமளே சொல்கிறோம். பிரம்மவித்து பரம்பிரம்ம ஆப்னோதி அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட பிரம்மவித்தாக இருக்கக்கூடியவர் பிரம்ம ஞானிகளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் யாருன்னால் சாட்சாத் சுதர்சனாழ்வார். அக்ஷரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அக்ஷரம்னா மோட்சம்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அமரகோஷத்து அடிப்படையில் பார்த்தால் நல்ல மார்க்கத்தை காட்டக்கூடியவன். மார்க்கம்னா உபாசனம்னு ஒரு அர்த்தம். அதை யார் கடைபிடிக்கிறாளோ அவர்களுக்கு சகலவிதமான சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஷடக்ஷர மந்திர பிரயோகத்துக்குள்ளே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரணவம், நமசப்தம், விஷ்ணு சப்தத்தினுடைய 4ஆம் வேற்றுமை, இதெல்லாமே சுதர்சன ஷடக்ஷர மந்திரம் அப்படின்னு சொல்கிறதுலையும் ஒரு பெருமை உண்டு. எப்படி பிரணவத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகள், நமசப்தத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகள், அதே மாதிரி நாராயணாய அப்படின்ற சதுர்த்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான பதத்திற்கு இருக்கக்கூடியதான பெருமை, அந்த மாதிரி சுதர்சனுடைய ஷடக்ஷரத்திற்கும் பல பெருமைகள் உண்டு. அது ஆச்சாரியன் வாயிலாக அந்த சுதர்சன மந்திரங்களுடைய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். சக்கரத்தினுடைய அறங்கள் அப்படின்னு சொல்லுவார். 6 விதமான அறங்கள் சக்கரத்தில் நிலை பெற்று இருக்கின்றன. ஷட்கோண மத்தியஸ்திதன் அப்படின்னு அதனால தான் சொல்லப்பட்டது. சகலவிதமான தத்துவங்களையும் சாநித்தியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்தர்யாமித்துவம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. சர்வாந்தர ஆத்மாவாக இருக்கின்றான். எஃப் பிருத்திவியாம் திஷ்டன் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். அந்தர்யாமி பிராமண வாக்கியம் அது. இப்போ ஷடக்ஷரத்தில் பிரதிஷ்டிதன் அப்படின்னு சொல்லப்பட்டது. உடனேவே சகல தத்துவங்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாமே ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவாள். ரொம்ப விஸ்தாரமாக போகுன்றதுனால இங்கே பூர்வபக்ஷ சித்தாந்தத்தோட வியாக்கியானங்கள் எல்லாமும் இருக்குது. கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு சமாதானமும் சொல்லப்படுகின்றன. சுதர்சன மந்திரங்கள்லேயே ஒரு கேள்வி இருக்குது. அதில் ஷடக்ஷரத்தில் பிரதிஷ்டிதனாக இருக்கக்கூடியவன் எப்படி சர்வாந்தரயாமித்துவம் அவனுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு சமாதானமும் மிக அழகாக அருளி செய்கிறார்கள். நினைத்ததை சங்கல்பிக்கக்கூடியவன். யார் நினைத்ததை? தேவர்கள் நினைத்ததை கூட சங்கல்பிக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு இங்கே விஹீத சம்பக்ஷரக்ஷரா அப்படின்னு இருக்கு. அதில் ஒவ்வொரு அக்ஷரம் இருக்கோ இல்லையோ, அந்த ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் சகலாபீஷ்ட பிரதாயகமான ஒரு அர்த்தமானது சொல்லப்படுறது. என்ன பலனை விரும்புகிறார்களோ அபீஷ்ட பிரதாயகன், நாம் விரும்பிய எல்லா விதமான பலனையும் நமக்கு அளிக்கக்கூடியவனாக இவன் எழுந்தருளிருக்கின்றான். அப்படிப்பட்ட
விஜயலட்சுமி நாயகனாக இருக்கக்கூடியவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக விவரித்து தெரிவிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.